எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கே உரியது. சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் அல்லாஹ்வின் நல்லடியார் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. குடும்ப வாழ்வில் அமைதி பொங்க என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பேசுமாறு என்னை பணித்திருக்கிறார்கள். எந்த சமுதாயங்களில் குடும்ப அமைப்பு சீராக இருக்கிறதோ அந்த சமுதாயம் அமைதியாக இருக்கும். எட்வர்ட் கிப்பன் என்று சொல்லக்கூடிய வரலாற்று பேராசிரியர் தன்னுடைய புகழ்பெற்ற நூலான தி டிக்ளைன் அண்ட் தி ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர் என்ற நூலிலே ரோம பேரரசு வீழ்ச்சியுற்றதற்கான காரணங்களை பட்டியலிடுகிறார். முக்கியமாக 6 காரணங்களை பட்டியலிடுகிறார். அதிலே அவர் குறிப்பிடுகிற 2, அந்த சமுதாயத்தில் கேளிக்கைகள் பெருகின, இன்னொன்று மனமுறிவுகள் அதிகமாயின என்று சொல்கிறார். ஆக ஒரு நாட்டினுடைய வீழ்ச்சிக்கு பொருளாதாரம் மட்டும்தான் காரணம் என்பதாக அல்ல, அங்குள்ள சமூக வாழ்க்கை சீர்குலையும் என்று சொன்னால் அந்த சமுதாயம் சீரழியும். இன்றைக்கு இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பது மேலை நாடுகள். அங்கே குடும்ப வாழ்க்கை என்பதே இல்லாமல் ஆகிவிட்டு வருகிறது. கொலாப்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி சிஸ்டம். திருமணமே வேணான்றான். கோஹேபிடேஷன், லிவிங் டுகெதர், கொஞ்ச காலத்துக்கு ஒன்றா வாழ்ந்துக்கிடுவோம், பிரிஞ்சுக்கிடுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம். தகப்பன் என்றால் யாரென்றே தெரியாமலே வளர்கின்ற குழந்தைகள், சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி. ஒன்று தாயுடன் வாழும் அல்லது தந்தையுடன் வாழும். 50% திருமணங்கள் விவாகரத்தில் முடிகின்றன. அதனுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. இந்த நிலை நீடித்தால் அவர்கள் பொருளாதாரத்திலே எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு காலத்தில் அங்கே மிகப்பெரிய சீரழிவு ஏற்பட போகிறது. ஒருவேளை அவருடைய அழிவு இதன் மூலமாகத்தான் வருமோ என்னமோ நமக்கு தெரியாது. ஆக இந்த நிலையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் பணத்திற்கு பின்னாலே அலைந்து கொண்டிருக்கிறோம். டைம் இஸ் மணி, காலம்தான் பணம் என்பதாக நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தை பற்றியோ குடும்ப வாழ்க்கையை பற்றியோ குழந்தைகளை பற்றியோ சிந்திப்பதற்கு நமக்கு நேரமில்லை. இந்த நிலை நீடிக்குமேயானால் நம்மிடத்திலே பொருளாதார வளம் இருக்கும், ஆனால் தேவையான அமைதியோ மகிழ்ச்சியோ வீட்டிலே இருக்காது. இந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை. வரலாற்றை கிமு கிபி என்று பிரிப்பதைப் போல ஒரு மனிதனுடைய வரலாற்றை தீமு தீபி என்று பிரிக்கலாம் என்று சொல்வார்கள். திருமணத்திற்கு முன்னர், திருமணத்திற்கு பின்னர் என்று. ஆக திருமணம் என்பது மனிதனுடைய திருப்பு முனை. அது வெறுப்பு முனையாக ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது மகிழ்ச்சி முனையாக, நம்பிக்கை முனையாக மாறுமாறு பார்த்துக்கொள்வது நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. திருமணம் என்பது வாழ்க்கையினுடைய முதல் அத்தியாயம். நல்ல ஆரம்பம், நல்ல பாதி வெற்றி பெற்றுவிட்டது என்று சொல்வார்கள். வெல் பிகன் ஹாஃப் டன் என்று சொல்வார்கள். ஆகவே ஆரம்பமே சிறப்பாக அமைந்துவிட வேண்டும். அதற்கேற்ற முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இல்வாழ்க்கை என்பது ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ், இது ஒரு நுண்கலை. எல்லாருக்கும் தெரிவதல்ல. யார் அந்த நுண்கலையை புரிந்து வைத்திருக்கிறார்களோ, அந்த நுட்பங்களை புரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள். அந்த கலையின் நுணுக்கங்களை தெரியாதவர்கள் வாழ்க்கையிலே கோட்டை விடுவார்கள். அதுதான் சொல்வார்கள், கெட்டிங் மேரிட் இஸ் ஈஸி, ஸ்டேயிங் மேரிட் இஸ் டிஃபிகல்ட். திருமணம் புரிவது எளிது, ஆனால் அதில் நிலைத்து நிற்பதுதான் கடினம். வியாபாரத்தை ஆரம்பிப்பது எளிது, அதை வெற்றிகரமாக கொண்டு செல்வதுதான் கடினம். பணத்தை சம்பாதிப்பது எளிது, ஆனால் அந்த சேமித்ததை ஈட்டியதை காத்துக்கொள்வது கடினம். ஆட்சிக்கு வருவது எளிது, நல்லாட்சியை வழங்குவதுதான் கடினம். அதை போலவே திருமணம் செய்வது ஒன்றும் கடினமான காரியம் இல்லை. ஆனால் ஒரு இனிமையான இல்லற வாழ்க்கையை அமைத்து தருவதுதான் ஒரு கடினமான ஒரு காரியம். ஆக இந்த நிலையை இந்த திருமண வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சிகரமானதாக ஆக்க வேண்டும் என்றால் அதற்கான சில வழிமுறைகள் தேவை. முதலாவதாக இஸ்லாத்தினுடைய பார்வையிலே திருமணம் என்பது ஒரு இபாதத், ஒரு வழிபாடு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்நிகாஹ மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். திருமணம் என்பது என்னுடைய சுன்னத், என்னுடைய வழிமுறை. யார் திருமணத்தை புரிகிறார்களோ அவர்கள் ஈமானிலே ஒரு பகுதியை பெற்றுக்கொள்கிறார்கள்.
எஞ்சிய பகுதியை அவர்கள் இறைவனுக்கு அஞ்சுவதன் மூலமாக பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லா நபிமார்களும் செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர எல்லா நபிமார்களும் திருமணம் புரிந்தவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். திருமணம் என்பது ஒரு சதக்கா, இல்வாழ்க்கை ஒரு சதக்கா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக திருமணத்தை ஒரு விளையாட்டு காரியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஒரு இபாதத், ஒரு புனித செயல். எப்படி தொழுகை ஒரு இபாதத்தோ நோன்பு இபாதத்தோ அதை எப்படி ஒரு புனிதமாக கருதுகிறோமோ, முக்கியத்துவம் தருகிறோமோ, அந்த விஷயத்தில் இறைவனுக்கு அஞ்சி எப்படி நடக்கிறோமோ அதுபோன்றே திருமண விஷயத்திலும் இறைவனுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். ஆக முதலாவதாக திருமணத்தை ஒரு இபாதத்தாக வழிபாடாக கருத வேண்டும். இரண்டாவது, திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம், எ கான்ட்ராக்ட். அந்த ஒப்பந்தத்திற்குரிய எச்சரிக்கையோடு அந்த திருமண வாழ்க்கையை வாழ வேண்டும். எப்படி நம்முடைய குடித்தனக்காரரும் வாடகைக்காரரும் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு அதில் எச்சரிக்கையாக நடந்து கொண்டால் அந்த ஒப்பந்தம் நீடிக்குமோ, ரெண்டு பங்காளிகள் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு அதன்படி நடந்தால்தான் அந்த வியாபாரம் நீடிக்குமோ, அதை போல கணவனும் மனைவியும் போட்டுக்கொள்கிற ஒரு ஒப்பந்தம் தான் இந்த திருமணம் என்பது. ஆக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பல பேர் கோட்டை விட்டு விடுகிறார்கள். அதன் காரணமாக இரண்டாவது திருமணத்திற்கு போகிறார்கள். முதல் மனைவி விவாகரத்து செய்துவிட்டு அங்கு போய் எச்சரிக்கையாக இருக்கான். ரெண்டாவது கல்யாணம் முடிச்ச பிறகு எச்சரிக்கையாக இருக்கான். அந்த எச்சரிக்கையை முதல்ல இருந்தால் எல்லாம் ஒழுங்காக இருந்திருக்கும். அதில் இருந்து அந்த கவனத்தை முதல் திருமணத்திலேயே செலுத்தியிருப்பார் என்றால் இந்த மனமுறிவே ஏற்பட்டிருக்காது. ஆக அதனை ஒரு கான்ட்ராக்டாக, ஒரு ஒப்பந்தமாக நாம் அதனை கருத வேண்டும். இந்த மனதிலே வைத்துக்கொண்டு திருமணத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திருமணத்தினுடைய நோக்கம் என்ன? ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, இறைவன் சொல்கிறான், உங்கள் துணைவியரை அவன் உங்களிலிருந்தே படைத்திருக்கிறான். எதற்காக? லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அமைதி பெறுவதற்காக. ஆக திருமணத்தினுடைய நோக்கம் ஒரு அமைதியான, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துவதற்குத்தான். ஆக எப்பாடுபட்டேனும் இந்த அமைதியான வாழ்க்கையை நான் நடத்தியே தீருவேன் என்பதிலே ஒருவனுக்கு உறுதி இருக்கும் என்று சொன்னால், இந்த அமைதிக்காக நான் என்ன தியாகங்களையும் செய்வேன் என்ற உறுதி அவனுக்கு இருக்குமேயானால் இந்த இல்லற வாழ்க்கையை அவனால் இனிமையாக வாழ முடியும். 10 கட்டளைகளை பற்றி பேசப் போகிறோம். முதலாவதாக, முதல் கட்டளை, நல்ல துணையை தேர்ந்தெடுங்கள். ஏனென்றால் திருமணத்தினுடைய வெற்றிக்கு ஜோடி பொருத்தம் ரொம்ப முக்கியம். பல பேர் இதில் கோட்டை விட்டுறாங்க. நல்ல துணையை தேர்ந்தெடுப்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். கல்வி பொருத்தம் பார்க்குறாங்க, சமூக அந்தஸ்து பொருத்தம் பார்க்குறாங்க, நிற பொருத்தம் பார்க்குறாங்க, எல்லா பொருத்தமும் பார்க்குறாங்க. ஆனால் பார்க்க வேண்டிய ஒரு பொருத்தத்தை பார்க்கவதில்லை. அதுதான் தக்குவா என்ற பொருத்தம். ஒழுக்கமில்லாத ஒரு ஆண் துணையையோ பெண் துணையையோ நீங்கள் பெற்றுக்கொண்டால் அதனுடைய விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அழகுக்காக மட்டும் மனம் முடிக்காதீர்கள், அழகு சீக்கிரமே அழிந்து போய்விடும். பணத்திற்காக மட்டும் மனம் முடிக்காதீர்கள், அது வரம்பு மீறுவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களை பார்த்து சொன்னார்கள். மார்க்க பக்தியுடைய கருப்பு நிற பெண்ணே மார்க்க பக்தி இல்லாத உயர்குலத்து பெண்ணை விட சிறந்தவளாவாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் உங்களுக்கு பிடிச்சமானவங்களை பாருங்கள், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அதுக்காக உங்களுக்கு பிடிக்காத ஒரு பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் ஃபொல்ஃபர் ஃபிதாத்தி தீன், குர்ஆன் சொல்லுது, ஒழுக்கமுடைய பெண்களையே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதை போலவே பெண்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல தீனுடைய ஒழுக்கமுடைய, தீனஹு வ ஹுலுகஹு, ஒரு ஆண் உங்களை மணக்க முன்வந்தால் நீங்கள் மணந்து கொள்ளுங்கள். அவ்வாறு செய்யாவிடில் பூமியில் பெரும் கலகமும் குழப்பமும் விளையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெரும் குழப்பத்தில் தான் முடியும். அவன் அமெரிக்கா மாப்பிள்ளை என்று நீங்கள் ஆசைப்பட்டு கல்யாணம் முடிப்பீர்கள். அவன் அங்கே என்னென்ன கோலமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறானோ யாருக்கு என்ன தெரியுது? அவன் என்ன அட்டகாசமெல்லாம் அங்கே பண்ணி வச்சிருக்கானோ என்பது உங்களுக்கு தெரியாது. பல பெண்கள் இப்படி ஏமாந்து வேலைக்காரிகளாக அங்கே போய் சேர்ந்திருக்கிறார்கள். அவன் ஏற்கனவே ஒரு பெண்ணை மனம் முடித்து அங்கே உட்கார்ந்திருக்க, அவனுடைய வீட்டு வேலை செய்வதற்கு இந்தியாவில் ஒரு பெண்ணை மனம் முடித்து கொண்டு போன வரலாறெல்லாம் அதிகமாக உண்டு. ஆக வெளி கவர்ச்சிகளால் ஏமாந்து விடாதீர்கள். ஆக தக்குவா உள்ள, இறையச்சம் உள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார்கள். அதில் அதிக கவனம் நாம் செலுத்த வேண்டும். இரண்டாவதாக, சம்மதம் பெற்று மனம் முடியுங்கள். ஏனென்றால் நாம் ஏற்கனவே சொன்னோம், திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் என்பதாக, ஒரு கான்ட்ராக்ட்.
கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறவங்க சம்மதம் பெறாமல் அப்பாவும் அம்மாவும் பேசுகிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? ஆகவே இருவருடைய சம்மதமும் மிகவும் முக்கியம். பெருமானாரிடத்திலே அந்த ஒரு பெண்மணி கேட்கிறாள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை என்னுடைய விருப்பமின்றியே ஒருவருக்கு என்னை திருமணம் செய்து வைத்து விட்டார், இப்போது என்ன செய்வது என்று கேட்டபோது, உனக்கு இஷ்டம் இருந்தால் அந்த ஆணோட வாழ் இல்லையே பிரிந்து கொள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இந்த பதிலை வாங்கிவிட்டு அந்த பெண் சொன்னால் துணிச்சலாக, நான் அவரோட தான் வாழ போகிறேன், நான் ஒன்றும் பிரிய போகிறதில்லை, அவரோட தான் வாழ போகிறேன், உங்கள் மூலமாக உலகத்திற்கெல்லாம் தெரிய வேண்டும், ஒரு பெண்ணின் சம்மதமின்றி யாரும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பது தெரிய என்பதற்காகத்தான் இந்த கேள்வி உங்களிடத்திலே கேட்டேன் என்று அந்த பெண்மணி சொன்னாள். லா யஹில்லு லக்கும் மன் தரிதுன் நிசா கரஹா, குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் பெண்களை கட்டாயப்படுத்தி உங்களுடைய வாரிசுகளாக அவர்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இஸ்லாத்தில் எந்த விஷயத்திலையும் கட்டாயம் கூடாதுங்க, இது இஸ்லாத்தினுடைய பொது விதி. மார்க்க விஷயத்தில் கட்டாயப்படுத்தக்கூடாது, லா இக்ராஹ ஃபித்தீன் தெரிஞ்சிருக்கிறோம். வியாபாரத்தில் கட்டாயப்படுத்தி வியாபாரம் பண்ணக்கூடாது, இல்லான் தக்கூன திஜாரத்தின் அந்தராதின் மின்கும் குர்ஆன் சொல்கிறது. உங்களுக்கிடையே கொடுக்கல் வாங்கல் சம்மதத்தின் பேரில் இருக்க வேண்டும். எதையுமே கட்டாயப்படுத்தி செய்வதை இஸ்லாம் விரும்பவில்லை. ஆக சம்மதத்தின் பேரில் நடைபெற வேண்டும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படி என்றால் பெற்றோர்களுக்கு ஒரு பங்கும் கிடையாதா? நல்லது கெட்டதை முடிவு செய்யக்கூடிய தகுதி பெற்றோர்களுக்கு இல்லையா? அந்த பொறுப்பு அவங்களுக்கு இல்லையா? உண்டு, நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் அந்த இளம் வயதில் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு உடல் கவர்ச்சியின் காரணமாக ஒரு தவறான ஆணையோ பெண்ணையோ தேர்ந்தெடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்படி தவறான முடிவுகள் எடுக்கின்ற போது ஆலோசனை சொல்லுகின்ற உரிமையும் உங்களுக்கு உண்டு. எல்லாமே சீராக இருக்குது. நல்ல ஒரு கணவனை தான் அந்த அம்மா தேர்ந்தெடுத்திருக்காங்க, அல்லது ஒரு நல்ல ஒரு பெண்ணை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எந்த காரணமும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்குள்ளே தான் முடிக்கணும், நம்ம ஊருக்குள்ளே தான் முடிக்கணும், எங்கள் வாப்பா மூத்தாகும்போது வசீர் சொல்லிட்டு போயிட்டாங்க, மாமி மேலே தான் முடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, இதையெல்லாம் காரணம் காட்டி ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை செய்தால் அவருடைய வாழ்க்கை என்னவாகும்? வாழப்போவது நீங்களா அவர்களா? அதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே அவர்களுடைய விருப்பங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு முடிவெடுங்கள். அப்படி இருந்தால்தான் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக அமையும். இஸ்லாம் சொல்லுகிறது, திருமணம் பெண்ணை பார்த்தவருக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இவன் பார்க்குறதே இல்லை, பல பேர் பார்த்ததே கிடையாது. பொண்ணையே முதல் தடவையாக திருமணம் முடிஞ்சவரை தான் பார்க்குறான். பெருமானாரிடத்திலே ஒருவர் கேட்கிறார், முகைரா பின் ஷௌபா என்ற ஒரு தோழர், நான் மனம் முடிக்கப் போகிறேன் இந்த பெண்ணை என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அந்த பெண்ணை பார்த்தாயா என்று கேட்டார்கள். நான் பார்க்கல, போய் பார், பார்த்தால் உங்களுடைய அன்பு அதிகமாகும் என்று சொன்னார்கள். இவர் நேராக போனார் அந்த வீட்டுக்கு. அந்த பெண்ணினுடைய தந்தை சொன்னார், அதெல்லாம் பார்க்க முடியாது, விடமாட்டேன் அப்படின்றார். இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண்மணி வெளியே சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார் என்றால் நீ என்னை பார்த்துக்கொள் என்று சொல்லி திருமணம் முடித்து கொண்டார்கள். ஆக இதெல்லாம் இஸ்லாம் இயற்கையாக சொல்லியிருக்கு. மனிதனுடைய இயற்கையோடு ஒத்துப்போகிற மார்க்கம் இஸ்லாம். நாம் குருவுக்கு மிஞ்சிய சிஷியர்களாக மாறி இஸ்லாம் சொல்லாத கட்டுப்பாடுகளை எல்லாம் நாம் விதித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் நாசமாக்கி கொண்டிருக்கிறோம், நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை நாம் நாசமாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சம்மதம் பெற்று மன பொருத்தத்தின் அடிப்படையில் நடைபெறுகிற திருமணங்கள் தான் நீடித்து நிற்கும். கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயப்படுத்தி பிடிக்காத திருமணங்களை முடித்து வைத்தால் அந்த திருமணங்கள் மன முறிவில் தான் முடியும் என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டாவது. மூன்றாவதாக நாம் சொல்வது, அமைதியான இல்வாழ்விற்கு மகர் கொடுத்து மனம் முடியுங்கள். வாத்து நிசா சதுகாத்துஹின்ன நிஹ்லா, குர்ஆன் சொல்கிறது. அவர்களுக்கு மனம் மகரை அளித்து விடுங்கள். பெண் நடக்குது, மனம் வாங்கிக்கிறாங்க சந்தோஷமா, எந்த வெக்கமும் இல்லாமல், எந்த கூச்சமும் இல்லாமல், எந்த அவமான உணர்வும் இல்லாமல், எந்த சுயமரியாதையும் இல்லாமல் கை நீட்டி வாங்குகிற ஒரு கேவலமான ஒரு நிலையை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனம் கொடுங்கன்றான் அல்லாஹ், இவன் மனம் வாங்கி கொண்டிருக்கிறான். இப்போது கேள்வி, இந்த மாதிரி மகரை பேரளவுக்கு கொடுத்துவிட்டு வரதட்சணையை பெரிய அளவிலே வாங்கிக் கொள்கிறானே, இவன் உண்மையில் மகர் கொடுத்தானா என்பது கேள்வி. 5 லட்சம் ரூபாய் அவளிடமிருந்து வாங்குகிறான், ஒரு 500 ரூபாயை அவளுக்கு கொடுக்கிறான். அவள் கொடுத்த 5 லட்சத்தில் ஒரு 500 ரூபாயை திருப்பி
அவள் பாக்கெட்லேயே வச்சிடறான், அவ்வளோதான். இவன் பாக்கெட்லேருந்து எதுவுமே போகலை. அப்போ மகருடைய பிரின்சிபல் என்ன, அடிப்படை என்ன? ஒரு கணவன் மனைவிக்கு பரிசாக கொடையாக ஒரு தொகையை கொடுக்க வேண்டும். இங்கே இந்த வரதட்சணை என்ற அடிப்படையில் இவன் எதுவுமே கொடுக்கவில்லை. இப்போது கேள்வி, மகர் கொடுக்காத திருமணம் செல்லுபடியாகுமா என்பது கேள்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமின்றியே பெறப்படுகிற கடன் திருட்டு, திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமின்றியே பெறப்படுகிற கடன் திருட்டு, மகர் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமின்றியே செய்யப்படுகிற திருமணம் விபச்சாரம் என்று சொன்னார். மகர் கொடுக்காம பின்னால் விபச்சாரம். ஆனால் இந்த வரதட்சணையில் நடப்பது அதுதான். சொல்வது கொஞ்சம் வேகமாக இருக்கலாம், நான் சொல்வது வார்த்தை கொஞ்சம் கடினமானதாக உங்களுக்கு படலாம். நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கிறோம். நாம் மகர் என்று வைத்திருக்கிற இந்த அடிப்படையை தகர்க்கிறது இந்த வரதட்சணை என்பது. வேண்டுமானால் இந்த உலக சட்ட புத்தகங்களுக்கு உங்களுக்கு அந்த திருமணம் செல்லுபடியானதாக ஆகிவிடலாம். ஆனால் இறைவனுடைய பார்வையிலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகுமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆக அமைதியாக வாழ்க்கை நடக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவன் சொல்லுகிற அந்த மகரை கொடுத்து மனம் முடியுங்கள். உங்கள் பாக்கெட்டிலிருந்து அவளுடைய பாக்கெட்டுக்கு பணம் போகணுமே தவிர அவள் பாக்கெட்டிலிருந்து உங்களுக்கு வரக்கூடாது. யாராவது வாங்கியிருந்தால் திருப்பி கொடுத்துருங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை. ஏனென்றால் மறுமையில் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், மறுமையில் அல்லாஹ்வுடைய தடையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒன்று அந்த வரதட்சணை கொடுத்த மாமனாரிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் மாமனார் மன்னிச்சு, பரவாயில்ல மாப்பிள்ளை வச்சுக்கோங்க, எப்போ கொடுத்தது போயிட்டு போகுது, நீங்கள் வச்சுக்கணும், ஹலால் சொல்லிட்டேன், என்ன முடிஞ்சது பிரச்சனை. அவர் அப்படி சொல்லலைன்னா திருப்பி அப்படியா சம்பாதிச்சு கையில் கொடுத்துருங்க அவர் கையில். இப்போ அடுத்த கேள்வி வரும், அந்த ரேட்டு கொடுக்குறதா இப்போ உள்ள ரேட்டு கொடுக்குறதா, இதெல்லாம் பல கேள்வி எல்லாம் வரும். அது வேறு விஷயம். ஆக இந்த மகர் கொடுக்காவிட்டால் என்ன ஆகும்? அந்த இல்வாழ்க்கை அமைதியிலே மகிழ்ச்சியிலே ஆரம்பிக்கிறதா சொல்லுங்கள். எந்த ஒரு தகப்பனாவது சந்தோஷமாக மகர் யாராவது வரதட்சணை கொடுப்பானா சொல்லுங்கள்? கஷ்டப்பட்டவங்க என்ன பாடுபடுறாங்க, தெரு தெருவாக அலைகிறாங்க, நோட்டு புத்தகத்தை எழுதி வச்சுக்கிட்டு தெரு தெருவாக பிச்சை எடுத்து உனக்கு வரதட்சணை வாங்கி கொடுக்குறான். அல்லது சொத்தை விற்று அதை விற்று இதை விற்று அவன் கையை காலை பிடிச்சி உங்களுக்கு வாங்கி கொடுக்குறான். அது என்னது? மகிழ்ச்சியாக நடைபெற வேண்டிய திருமணம் துன்பத்தில் அல்லவா ஆரம்பமாகிறது. அந்த வாழ்க்கை எப்படி, அதில் அல்லாஹ்வுடைய ரஹமத் எப்படி இருக்கும்? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். துஆ வைதா போதுமா? யா அல்லாஹ் இவர்கள் மீது பரக்கத்து புரிவாயாக, இவர்கள் இருள் மூலமாக பரக்கத்து புரிவாயாக. எங்கே பரக்கத்து வர? செய்கிறதெல்லாம் ஹராமு. சொல்வார்கள் கிராமங்களில், பிஸ்மி சொல்லி கல் குடித்த மாதிரின்னு சொல்லி. குடிக்கிறது கல், சொல்கிறது பிஸ்மின்ற மாதிரி, செய்கிறது பூரா ஹராமு. யா பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக. அர்த்தம் இருக்கா ஏதாவது? அல்லாஹ்வுடைய பரக்கத்து எப்படிங்க இறங்கும்? நீங்கள் கேட்குற துவா அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? ஒருவர் பிரார்த்தனை புரிந்தார், யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று. ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இவன் உண்ணுகின்ற உணவும் இவன் உடுத்துகிற உடையும் இவன் அருந்துகிற பானமும் ஹராமான முறையில் சம்பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இவனுடைய துவாவை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹராமான முறையில் ஒரு பொருளை சம்பாதித்தால் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதில் இறைவனுடைய பரக்கத்து இருக்காது. ஆக இல்வாழ்க்கையினுடைய ஆரம்பமே ஹராமில் ஆரம்பமாகிறது என்று சொன்னால் அந்த இல்வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக அமையப் போகிறது என்பதனைத்தான் நாம் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஆக அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நாம் சொல்லுவது மகர் கொடுத்து மனம் முடியுங்கள். அடுத்து நான்காவதாக, திருமணமெல்லாம் முடிந்து இப்போ இல்வாழ்க்கை ஆரம்பமாகிவிட்டது, இனிமேல் அதற்குரிய முறையை சொல்லப் போகிறோம். ஆரம்பமான பிறகு இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பதாக. நாலாவதாக நாம் சொல்ல விரும்புவது, ஆதிக்கம் செலுத்தாதீர்கள். கணவன் மனைவி மீது ஆதிக்கம் செலுத்துவது, மனைவி கணவன் மீது ஆதிக்கம் செலுத்துவது, இந்த ஆதிக்க மனப்பான்மை, டாமினேட்டிங். உலகத்தில் உள்ள பல துன்பங்களுக்கெல்லாம் பாருங்கள், காரணம் பாருங்க ஆதிக்க மனப்பான்மை தான். வல்லரசுகளுடைய ஆதிக்க மனப்பான்மை பல நாடுகளை அழித்து வருகிறது. மேல் ஜாதிக்காரர்களுடைய ஆதிக்க மனப்பான்மை சமூகங்களை அழித்து வருகிறது. இப்படி ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வலியவர்கள் எளியவர்கள் மீது செலுத்துகிற ஆதிக்க மனப்பான்மையின் காரணமாகத்தான் உலகத்திலே பல சீரழிவுகள் ஏற்பட்டு வருகின்றன. ஆகவே இந்த ஆதிக்க மனப்பான்மை கூடாது. குர்ஆன் என்ன சொல்லுகிறது? பௌலுஹும் அவுலியா பௌல், நீங்கள் நண்பர்களைப் போன்று இருக்க வேண்டும். நண்பர்களை, கணவனும் மனைவி நண்பர்கள் மாதிரி, எஜமான அடிமை இல்லை, முதலாளி தொழிலாளி உறவல்ல, நீங்கள் நண்பர்களைப் போன்று இருக்க வேண்டும், இரட்டையர்களைப் போன்று இருக்க வேண்டும்.
என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆக அந்த நட்பு மனப்பான்மையிலே நம்முடைய முறையை அமைத்து கொண்டால் அது மகிழ்ச்சியானதாகவும் அமைதியானதாக இருக்கும். ஆதிக்க மனப்பான்மை, நான் தான் பெரியவன், நானா நீயா என்ற இந்த போட்டி மனப்பான்மை இல்லற வாழ்க்கையிலே நுழைந்துவிடும் என்று சொன்னால் அந்த இல்லற வாழ்க்கை ஒருபோதும் அமைதியாக இருக்க முடியாது என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஐந்தாவதாக நான் சொல்ல விரும்புவது, உணர்வுகளை காயப்படுத்தாதீர்கள். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உணர்வு தான் இருக்குது. ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி. சுயமரியாதை உணர்வு, நாணம் உணர்வு, ஒருவர் காயப்படுத்தினால் வலிக்கிற உணர்வு, திட்டினால் மனம் வருந்துகிற உணர்வு, இதுபோல் உடல் தேவைகள், காமம், பசி, தாகம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆக உன்னை திட்டினால் எவ்வளோ வலிக்குமோ அதே அவரை திட்டினால் வலிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களை நீங்கள் கண்டிப்பதாக இருந்தால் வீட்டிற்குள் வைத்துத்தான் கண்டிக்க வேண்டும், 4 பேருக்கு முன்னால் கண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கான் 4 பேருக்கு முன்னால் கண்டித்தா தான் நமக்கு மரியாதைன்னு நினைக்கிறான். வாடிங்கிறான், போடிங்கிறான் மனைவியை 4 பேருக்கு முன்னால். திருப்பி அவளும் வாடா போடான்னா எப்படி இருக்கும்? அப்போ அந்த உரிமையை கொடுத்துடணும்ல, கொடுத்தா தானே சரியாக வரும். இதில் என்ன பெரிய கௌரவமாக இவர்கள் ரொம்ப மனைவியை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்களா இவர்கள்? அதை உலகத்துக்கு காட்ட வேண்டும். உன்னை பார்த்து சிரிப்பான். அன்பாகவும் ஆதரவாகவும் இணக்கமாகவும் நடக்கிற தம்பதிகளை பார்த்து தான் மக்கள் பெருமைப்படுவார்கள். என்ன அழகாக இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, கணவன் மனைவி மாதிரியாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க, நண்பர்களாக இருக்காங்க. என்ன அழகான தம்பி, யா அல்லாஹ் இப்படியே என்னென்ன ஆக்கியிருக்க கூடாதா என்று அதை பார்த்து உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த ஏட்டிக்கு போட்டியாக சண்டை போட்டுக்கொண்டு தங்களது மனைவியர்களை 4 பேருக்கு முன்னாலே இழிவுபடுத்துவதன் காரணமாகத்தான் தங்கள் ஆண்மையை நிரூபிக்கலாம் என்று கருதுகிறார்களே, இவர்கள் தங்களை தாங்களே இழிவுபடுத்திக் கொள்கிறார்கள். ஆகவே உணர்வுகளை ஒருபோதும் காயப்படுத்தக்கூடாது. இஸ்லாம் இதில் மிக தெளிவாக இருக்கிறது. நேற்றைய உரையில் அதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். பிற மதங்களை திட்டாதீர்கள், பெற்றோர்களை பார்த்து சி என்று சொல்லாதீர்கள், இறந்தவர்களை திட்டாதீர்கள். எந்த வகையிலையும் திட்டுவதை இஸ்லாம் தடை செய்கிறது. ஆக உணர்வுகளை மதிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 6வதாக நாம் சொல்ல விரும்புவது, உரிமைகளை வழங்குங்கள். வலகுன்ன மிதுலுள்ளதி அலைகின்ன, குர்ஆன் சொல்லுகிறது. ஆண்களுக்கு பெண்கள் மீது சில உரிமைகள் உண்டு, பெண்களுக்கு ஆண்கள் மீது சில உரிமைகள் உண்டு. ஆக 2 பேருக்கு தனித்தனியாக இஸ்லாம் பிரித்து கொடுத்துருக்கு. அந்த உரிமைகளை நீங்கள் பேணாத வரையில் உரிமைகளை பறித்தால் உறவுகள் குறையும். கூட பிறந்த சகோதரனாகவே இருக்கட்டும், சொத்தை பிடுங்கிட்டு, தம்பிக்கு தர வேண்டிய சொத்தை பிடுங்கிட்டு, நாமெல்லாம் ஒரு அப்பாவுக்கு பிறந்தவன்டா சந்தோஷமாக இருப்போம், ஒன்றா வா ஒத்துமையாக இருப்போம்னா இருக்க முடியாது. முதல்ல சொத்தை கொடு, அப்புறம் மற்றதை பேசுவோம். அதான் நடக்க போகிறது. ஆக உரிமைகளை பேண வேண்டும். ஆண்களுக்கு உள்ள உரிமைகள், பெண்களுக்குள்ள உரிமைகள். முதலாவதாக மனைவியின் உரிமைகள் என்ன இஸ்லாத்தின் பார்வையில்? 2 முக்கியமான உரிமைகளை சொல்ல விரும்புகிறேன். மனைவியினுடைய உரிமைகள். முதலாவதாக குடும்பத்தினுடைய எல்லா நிர்வாக செலவுகளையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது கணவனுடைய கடமை. அர்-ரிஜால் கவ்வாமூன் அலன் நிசா, குர்ஆன் சொல்கிறது. பெண்கள் தான் ஆண்கள் தான் குடும்பத்தின் பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள். ஆக அந்த நிர்வாக செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. மனைவி கோடீஸ்வரியாக இருந்தாலும் கூட குடும்பத்திற்கு செலவழிக்க வேண்டிய கட்டாயம் அவளுக்கு கிடையாது இஸ்லாத்தின் பார்வையில். சட்டத்தின் அடிப்படையில், தார்மீக அடிப்படையில் கொடுக்க வேண்டும், அது வேறு விஷயம். சட்டப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக இந்த பொறுப்பை இவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனமுவந்து கொடுக்க வேண்டும், சந்தோஷமாக கொடுக்கணும். ஒவ்வொரு பைசாவும் கொடுக்கறதுக்கு எண்ணி எண்ணி இவன் கொடுத்து கோபப்பட்டு எரிச்சல் பட்டு இப்படி கொடுப்பதினால் குடும்பத்தில் அமைதி இருக்க முடியாது. நபிகள் நாயகர்கள் சொன்னார்கள், மனைவிக்காக குடும்பத்திற்காக செலவழிக்கப்படுகிற ஒவ்வொரு நாணயமும் ஒரு சதக்கா, ஒரு தர்மம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக தன்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு அவன் செலவழிக்க வேண்டும். இது மனைவியினுடைய முதல் உரிமை. 2வது உரிமை, கணவன் மனைவியை கொடுமைப்படுத்தாதிருக்க வேண்டும். வாஷிருஹுன்ன பில் மாரூஃப், நீங்கள் அவர்களை நல்ல முறையிலே நீங்கள் நடத்த வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். மனைவியை கொடுமைப்படுத்துவது, நேற்றைய உரையிலே சொன்னேன், கதைக்கோள் அதுக்கு பதில் சொன்னார்கள். 25% ஆண்கள் பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள் 75% பெண்கள் ஆண்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னார்கள்.
ஆனால் அது சரியானபடி ஆராய்ந்தால் ஆண்கள் செய்கிற கொடுமை ஃபிசிக்கல் டார்ச்சர், உடல் ரீதியாக தாக்குவது ஆண்கள் செய்கிற கொடுமை. பெண்கள் செய்கிற கொடுமை மென்டல் டார்ச்சர். ஆக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று வருகிற போது நாம் கையால் தாக்குவதைத்தானே வயலன்ஸ் என்று சொல்லுகிறோம். அதிலே 25% ஆண்களாக இருக்கிறார்கள். ஆனால் மன ரீதியான தாக்குதல்களை தொடுப்பவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். ஆக 2 வகையான கொடுமைகளும் ஆபத்தானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஆண்களை பார்த்து, பகலிலே உங்கள் மனைவியரை நீங்கள் அடிமைகளைப் போல் நடத்துகிறீர்கள், ஆனால் இரவிலே அவர்களோடு உறவு கொள்ள செல்கின்றீர்கள். இது உங்களுக்கு கேவலமாக இல்லையான்னு கேட்டார். பகலிலே சிவந்த முகம், இரவிலே சிரித்த முகம். ஆக பகலிலே அடிமைகளைப் போல நடத்துவது, இரவிலே அவர்களோடு உறவு கொள்ள சொல்வது, இது என்ன கேவலமான செயல் இல்லையா? ஆக நல்ல முறையிலே அவர்களை நீங்கள் நடத்த வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது மனைவியருடைய உரிமைகள். அடுத்தபடியாக கணவனுடைய உரிமைகள் என்று வருகிற போது என்னவென்று சொன்னால், மனைவி கணவனை தன்னுடைய குடும்ப தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், கணவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒரு சதி இருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், எந்த ஒரு பெண் 5 வேளை தொழுது நோன்பு நோற்று கணவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தனது கற்பையும் பாதுகாத்து கொண்டாலோ அவள் விரும்புகிற எந்த வாயில் வழியாகவும் சோனத்திற்குள் நுழையலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கணவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் சிலர் எண்ணலாம், இது என்ன அடிமைத்தனமாக இருக்கிறது? நாம் கேட்கிறோம், குடும்பத்துக்கு ஒரு தலைவர் வேண்டுமா வேண்டாமா? குடும்ப தலைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அதற்கு பேர் அடிமைத்தனமா? பிரதம மந்திரியினுடைய கட்டளைகளுக்கு மற்ற மந்திரிகள் கீழ்ப்படிந்தால் அதற்கு பேர் அடிமைத்தனமா? தலைமை ஆசிரியருடைய கட்டளைகளுக்கு மற்ற ஆசிரியர் கீழ்ப்படிந்தால் அதற்கு பேர் அடிமைத்தனமா? தலைமை இல்லாமல் எப்படி இயங்க முடியும்? 2 பேரும் தலைவர்களாக இருக்க முடியாது, யாராவது ஒரு ஆள் தான் இருக்க முடியும். ஒன்று மனைவி கொடுங்க, இல்லாட்ட கணவனை கொடுங்க. ஆனால் இயற்கையினுடைய அமைப்பு அந்த பொறுப்பை கணவன் மீது சுமத்துகிறது. அவன் பொருள் சம்பாதிக்கிற காரணத்தினாலும் நிதானமாக, பெண்களை விட நிதானமாக உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுகிற காரணத்தினாலும் ஆண்கள் மீது அந்த பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது கணவனுடைய உரிமைகளிலே ஒன்று. அடுத்த உரிமை தன்னுடைய கற்பை காப்பாற்றிக் கொள்வது. அதாவது எந்த வகையிலும் சந்தேகம் வராமல் நடந்து கொள்ளக்கூடிய முறையிலே ஒரு டிரான்ஸ்பரண்டாக, வெளிப்படையாக தனது உறவுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. சந்தேகமே வரக்கூடாத அளவுக்கு தன்னுடைய கணவனுடைய உத்தரவின்றி பிற ஆடவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வது, தனியாக வெளியிலே செல்வது, இது போன்ற காரியங்களை செய்தால் வீணான சந்தேகங்கள் எல்லாம் ஏற்படும். இவற்றை தவிர்த்து கொள்ளும்படியாக இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இப்போ இங்கே ஒன்று சொல்ல வேண்டாம், அப்படி என்றால் ஆண்களுடைய கற்பை பற்றி ஒன்றுமே இல்லையா? கற்பு என்றால் பெண்களுக்கு தானா? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இஸ்லாம் தெளிவாக சொல்லிவிட்டது. கற்பு நெறி என்பது இருவருக்குமே பொதுவானது என்ற கருத்தை குர்ஆனிலே உங்களாலே பார்க்க முடியும். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், அவர்கள் தங்களுடைய கற்பு நெறியை காப்பாற்றிக் கொள்வார்கள் என்று ஆண்களை பார்த்தும் பெண்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கு. ஆக கற்பை காப்பாற்றிக் கொள்வது, அடுத்தபடியாக கணவனுடைய உடைமைகளை காப்பாற்றுவது, அவனுடைய சொத்துக்களை காப்பாற்றுவது, அவனுடைய வருமானத்தை நல்ல முறையில் நடத்தி செல்வது. வள்ளுவன் சொல்வதை போல ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை என்ற வாக்குதான் இஸ்லாமும் அப்படித்தான் சொல்கிறது. வருகிற வழி சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை, போகிற வழி பெரிதாக இருக்கக்கூடாது என்ற கருத்தின் அடிப்படையில் அந்த குடும்ப பட்ஜெட்டை முறையாக போட்டு ஊதாரித்தனமான செலவுகளை எல்லாம் குறைக்க வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு நாம் இதை சொல்ல வேண்டியிருக்கிறது. பேர் விடுறதுக்கு ஒரு விழா, அதுக்கு ஒரு 10,000 ரூபா செலவழிக்கிறான். பேர் விடுறதுக்கு ஒரு 10,000 ரூபா செலவழிக்கிறான். காதணிக்கு ஒரு 10,000 ரூபா செலவழிக்கிறான். கத்னா சுன்னத்து பண்ணுறதுக்கு ஒரு 10,000 இது. இங்கேருந்து புறப்பட்டு போகிறான், இங்கேருந்து சபரு புறப்பட்டு போகிறான் கத்னா பண்ணுறதுக்கு. அதான் நான் சொன்னேன் ஒருத்தட்ட, கத்துனான்னா என்னப்பா, ஒன்று சுன்னத்தான கடமை, நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறைன்னு சொல்கிறோம். நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையை செய்வதற்கு என்ன கொண்டாட்டம் தேவை இருக்கிறது? தேவையில்லை. யார் தொழுகைக்காக யாரும் கொண்டாட்டம் பண்ணுறோமா? இல்லை. நோன்புக்காக யாரும் கொண்டாட்டம் பண்ணுறோமா? இல்லை. அதை மாதிரி சுன்னத்து செய்யவில்லை. இன்னொரு வகையில் பார்த்தா அந்த கத்னா ஆப்ரேஷன் யாராவது கொண்டாடுவாங்களா? எனக்கு ஹெர்னியா ஆப்ரேஷன், வீட்டில் எல்லோரும் வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க. ஏன்னா எனக்கு ஹைட்ரோசீல் ஆப்ரேஷன், எல்லாரும் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க என்று யாராவது சொல்வார்களா? இதை போய் ஒரு விழாவாக ஆக்கி வைத்து இந்த பாடுபடுத்துகிறீர்கள். இந்த ஆண்களுடைய உழைப்பை பற்றி கொஞ்சமாவது சிந்தித்தீர்களா? என்ன கஷ்டப்பட்டு எவ்வளோ வேர்வையை சிந்தி
குடும்பத்தை பிரிந்து இவ்வளவு சம்பாதிக்கிறார்களே, அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசித்தீர்களா என்று நான் அடிக்கடி அவரிடத்திலே சொல்வதுண்டு. ஆக கணவனுடைய உடைமைகளை காப்பாற்று. ஆக கணவனுக்கு என்று சில உரிமைகள், மனைவிக்கு என்று சில உரிமைகள். ஏழாவதாக நாம் சொல்ல விரும்புவது, சீரான உறவுக்கு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், இறை அச்சத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், நீதி தவறாது நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும், திருமண விழாவிலே அங்கே உரையாற்றுகிற அறிஞர் ஒரு குர்ஆன் வசனத்தை 3 வசனங்களை ஓதுவார். அந்த 3 வசனத்திலும் சொல்லப்படுகிற ஒரு பொதுவான வார்த்தை என்னவென்று சொன்னால், இத்தகுல்லா இத்தகுல்லா, இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்கள் நடவடிக்கைகளை இறைவன் கண்காணித்த வண்ணமாக இருக்கிறான். நீங்க ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம். கணவன் சொல்லுவான், என் மேல எந்த குத்தம் இல்லை, எல்லாம் அவசியம் தப்பு தான் என்று பழியா அப்படி போடுவான். மனைவி சொல்வார், நான் ஒழுங்காத்தான் இருந்தேன், எல்லாம் அவர் தான் செஞ்சாருங்க அப்படிம்பா. ஊருக்கு என்ன தெரியும், உலகத்துக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. இறைவனுக்கு தெரியுமே யார் மீது தவறு இருக்கு என்பது இறைவனுக்கு தெரியுமே. நீங்கள் யாரை ஏமாற்ற விரும்புகிறீர்கள்? ஆகவே இறையச்சம் உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த திருமண குத்துபாவிலே மிகவும் வலியுறுத்தி சொல்லப்படுகிற ஒரு கருத்தாக இருப்பதை பார்க்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி உரையிலே சொன்னார்கள், இத்தகுல்லாஹ ஃபின்னிசா, பெண்கள் விஷயத்திலே நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். கூலு கௌலன் ஷதீதா யுஸ்லிஹ் லக்கும் ஆமாலக்கும் வயஃபிர் லக்கும் ஸுனூபக்கும், நீங்கள் பேசினால் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள். அவ்வாறு செய்தால் உங்களுடைய செயல்கள் அனைத்தும் சீரானதாக ஆகிவிடும். நல்லதையே பேசி பாருங்க, உங்க செயல் சீரானதாக இருக்குதா இல்லையான்னு பாருங்க. திருமணத்துக்கு முன்னர் நல்லது பேசுங்க. 1000 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு பழமொழியெல்லாம் வச்சுருக்கலாம். பொய்யெல்லாம் சொன்னால் கெட்டிக்காரம் புழுக 8 நாள் எல்லாம் உடஞ்சி போயிடும். பொய் சொல்லி எல்லாம் ஒன்றும் முடிக்காதீங்க. நேர்மையான சொல்லை சொல்லுங்கள். திருமணத்திற்கு முன்னரும் நேர்மையான சொல்லை சொல்லுங்கள். குறைகளை மறைத்து திருமணம் செய்யாதீர்கள். பல பேர் கஷ்டப்படுறான் பார்க்குறோம். ஆண்மையே இல்லாதவர்களுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த குறைகளை மறைத்து, உடல் ஊனத்தை மறைத்து திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். முதல் இரவிலேயே வெடிக்கிறது விஷயம். எத்தனை குடும்பங்கள் அப்படி முறிந்திருக்கின்றன தெரியுமா? ஆகவே நேர்மையான சொல்லை சொல்லுங்கள் என்று திருமறை சொல்லுகிறது. அந்த நேர்மையை கடைபிடிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அத்தோடு நீதியாகவும் நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் பல பிரச்சனை வரும். மனைவிக்கும் மாமியாருக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை வரும், அப்பாவுக்கும் பிரச்சனை வரும். நீங்கள் யார் பக்கம் சேர வேண்டும்? தாய் பக்கமா, தாரத்தின் பக்கமா? எவர் பக்கம் நீதி இருக்கிறதோ அவர் பக்கம் சேருங்கள். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒலவலா அன்ஃபுசிக்கும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன், நீங்கள் நீதி செலுத்துங்கள். அந்த நீதி உங்களுக்கோ, உங்களுடைய பெற்றோர்களுக்கோ, உங்களுடைய உறவினர்களுக்கோ அது பாதகமாக இருந்தாலும் சரியே, அந்த நீதி செலுத்துவதன் மூலமாக உங்களுக்கே பாதிக்குதுனாலும் நீங்கள் நீதி செலுத்துங்கள் என்று சொல்லுகிறது. ஆக முதல்ல உங்கள் பெற்றோர்கள்லாம் உங்களை கொஞ்சம் வளைக்க பார்ப்பாங்க. பையனை கொஞ்சம் நம்ம பக்கமாக இழுக்கலாமான்னு பார்ப்பாங்க. நீங்கள் நீதியாக இருந்தீங்க, நேர்மையாக இருந்தீங்க, இவன் ஒப்பேற மாட்டான், இவன் நம்ம பக்கம் வரமாட்டான், இவன் ஒழுங்காக இருக்கிறாள்னு சொல்லி விட்டுருவான். நீங்கள் முதல்ல வளைஞ்சு கொடுத்தீங்க, ஆரம்பத்திலே ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர்கள் இழுத்து இழுத்து கடைசியாக உங்களை ஒரு நேர்மையற்ற மனிதனாகவே அவர்கள் ஆக்கி விடுவார்கள். ஆகவே அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். திருமண முறிவுகளுக்கு முக்கியமான காரணங்களில் பட்டியல் போடுகிற போது ஒரு காரணம் சொல்கிறார்கள், இன்லாஸ் இன்டர்ஃபியரன்ஸ் என்று ஒரு கருத்து. இன்லாஸ் இன்டர்ஃபியரன்ஸ், இந்த மாமனாரும் மாமியாரும் பெற்றோர்களும் குறுக்கிட்டு பல குடும்பங்களை அழித்திருக்கிறார்கள். ஆக அந்த அழிவுகள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நீதியாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 8ஆவதாக நான் சொல்ல விரும்புவது பரஸ்பர ஒத்துழைப்பு, கேர் அண்ட் ஷேர், மியூச்சுவல் கேர் அண்ட் ஷேர். அழகு சேர்ப்பவர்களாக இருக்க வேண்டும். உலகில் உள்ள பொருட்களிலேயே மனிதனுக்கு மிக நெருக்கமாக இருப்பது ஆடைதான். ஆக நீ அவளுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும், அவன் உனக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஓமையை சொல்லி காட்டியிருக்கிறது. பொதுவாக இஸ்லாம் வீட்டிற்கு வெளியே உள்ள பொறுப்புகள் ஆண்களை சார்ந்தது, வீட்டிற்கு உள்ளே உள்ள பொறுப்புகள் பெண்களை சார்ந்தது பொது விதி இருந்தாலும் அவசரப்படுகின்ற நேரத்திலே இருவரும் 2 பேருடைய வேலைகளை பகிர்ந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் அவர்களை பற்றி அவருடைய மனைவியர் ஆயிஷா அவர்கள் சொல்லுகிற போது, வீட்டிலே இருக்கிற போது பால் கறந்தார்கள், துணி தைத்தார்கள், செருப்பு தைத்தார்கள், தொழுகைக்கான பாங்கொலி வந்து விட்டால் அவர்கள் போய்விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக வீட்டு வேலைகளை எல்லாம் நபிகள் நாயகம் செய்வர்களாக இருந்தார்கள். வீட்டு வேலை செய்வது ஒன்றும் கேவலம் அல்ல. அதே போல கணவனுடைய தொழிலே ஒரு நெருக்கடி வருகிறது, சோதனை வருகிறது என்று சொல்லுகிற போது வீட்டிற்கு வெளியே சென்று வேலை செய்வதும் ஒரு மனைவிக்கு ஒன்றும் தடை செய்யப்பட்டதல்ல. அவனுடைய கஷ்டங்களிலே பாரத்தை குறைப்பதற்காக பணிகளை செய்வதும் ஒன்றும் தடை செய்யப்பட்டதல்ல. பெண்கள் அது போன்ற பணிகளை செய்ததற்கான வரலாற்று குறிப்புகள் நபிகள் நாயக காலத்திலே உண்டு.
ஆக பரஸ்பர ஒத்துழைப்பு. அடுத்தபடியாக பரஸ்பர ஆலோசனை, மியூச்சுவல் கன்சல்டேஷன். இது இஸ்லாத்திலே மிகவும் வலியுறுத்தப்படுகின்ற ஒரு கருத்து. எதை செய்தாலும் ஆலோசனை செய்து முடிவெடுங்கள். ஓ அம்ருஹும் ஷூரா பைனஹும், உங்களுக்கிடையே நீங்கள் கலந்தாலோசனை செய்யுங்கள். இது பொது வாழ்க்கைக்கும் பொருந்தும், இது தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கும் பொருந்துவதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பார்க்குறோம். தையல் சொல் கேளேல் அப்படின்றான், பொம்பளை பேச்சே கேட்காத என்று ஒரு கருத்து இருக்கிறது. மனைவி சொல்லே மந்திரம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. இந்த ரெண்டு கருத்துக்கும் இடையில் எந்த கருத்தை யார்கிட்ட சொன்னால் நல்லா தெரியுமோ அந்த கருத்தை அவங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே ஆலோசனை கேட்பது ஒன்றும் கேவலமானதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. பெருமானார் மனைவியிடத்தில் ஆலோசனை பெற்றிருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹுதைபியா என்ற ஒரு உடன்படிக்கை, பெருமானார் உடன்படிக்கை செய்த பிறகு நபி தோழர்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட கோபம். பெருமானார்கள் விட்டு கொடுத்து விட்டார்கள், சரணடைந்து விட்டார்கள் என்று ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. உம்ரா செய்வதற்காக போயிருக்கிறார்கள். ஆனால் யாரும் குர்பான் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை, எதுவுமே செய்ய தயாராக இல்லை. எல்லாம் அப்படியே பிடிவாதமாக இருக்காங்க. என்ன செய்யறது ரசூலுல்லாஹ்க்கே ஒன்றும் தெரியல. இப்போ மனைவி இடத்திலே போய் ஆலோசனை பண்ணால் இந்த மாதிரி பிடிவாதமாக இருக்காங்க இந்த ஆளுங்கள்லாம், என்ன செய்கிறது என்று கேட்கிற போது நபிகள் நாயகத்துக்கு அவங்க தான் ஆலோசனை சொன்னாங்க. முதலாவதாக நீங்கள் கடமைகளை ஆரம்பிச்சிருங்க. தலைக்கு முட்டை போடுதல் என்ற ஒரு பழக்கம் நீங்கள் செய்யுங்க, அப்புறம் எல்லாரும் செஞ்சுருவாங்க என்று அந்த அம்மா ஆலோசனை சொன்ன பிறகு நபிகள் நாயகர்கள் அந்த பணியை துவக்கி வைத்தாலும் எல்லாம் ரசூலுல்லாஹ்வே செஞ்சுட்டாங்க, நம்மெல்லாம் செஞ்சிட வேண்டியதான் என்று எல்லோருமே செய்து விட்டார்கள். ஆக இது போன்ற பல தருணங்கள் இருக்கின்றன. ஆக மனைவியோடு கலந்து ஆலோசனை செய்வது ஒன்றும் கேவலமானதோ இழிவானதோ அல்ல. ஆக பரஸ்பரம் ஆலோசனை செய்ய வேண்டும். இது 9வது நான் சொல்வது, கடைசியாக சொல்வது, அன்பு, பொறுமை, மன்னிப்பு இல்வாழ்க்கைக்கு மிகவும் மிக அவசியமான ஒன்று அன்பு என்பது. ஒஜால பைனக்கும் அவத்தத்தம் ரஹ்மா, குர்ஆன் சொல்கிறது. அவன்தான் உங்களுக்கிடையே, இறைவன் தான் உங்களுக்கிடையே அன்பை ஏற்படுத்தினான். நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கு திருமணத்தை விட சிறந்த உறவு எதுவும் இல்லை என்று சொன்னார்கள். ஆக இந்த அன்புதான் இணைக்கின்ற ஒரு பாலமாக, சக்தியாக இருக்கிறது. எவ்வளவு மோதல்கள் வந்தாலும் சண்டைகள் வந்தாலும் அன்பை பாதிக்கிற ஒரு சுடு சொல்லை நீங்கள் சொல்லிவிடக்கூடாது. கோவரலாம், இல்வாழ்க்கையில் கோவப்படாமல் இருக்க முடியாது, மோதல்கள் வருவதை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த சொல் சுடு சொல்லாக மாறி அன்பை குறைத்து விடுகின்ற வகையிலே அது ஒருபோதும் அமைந்து விடக்கூடாது. அதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக பொறுமை, மன்னிப்பு, இது மிக முக்கியமான ஒரு பண்பு. ஏனென்றால் தவறு செய்யாதவர்களே உலகத்தில் யாரும் கிடையாது. குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, அவர்கள் செய்கின்ற தவறுகளை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், சகித்து கொள்ளுங்கள், அவர்களை புறக்கணித்து விடுங்கள். இன் தாஃபு ஒ தஸ்பஹு ஒ தாஃபிரு என்று குர்ஆன் சொல்லி. ஆக இக்னோர், அவற்றை புறக்கணிங்கள். ஏனென்றால் நீங்கள் குற்றங்கள் செய்வதில்லையா? உங்களிடத்திலே குறைகளே இல்லாமல் இருக்கிறதா என்ன? ஒன்றிற் பெரியர் ஒன்றிற் சிறியர் என்று சொல்வார்கள். சில விஷயத்தில் சிலவங்க கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க, சில விஷயங்களும் மோசமாக இருப்பாங்க. ஆக எல்லா விஷயமும் எல்லாரிடத்திலும் அமைந்து விடுவதில்லை. நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் மனைவியரை நீங்கள் வெறுக்காதீர்கள், அவளிடத்திலே ஒரு பண்பு இல்லாவிட்டால் இன்னொரு பண்பு அவளிடத்திலே இருக்கும் என்று சொன்னார்கள். ஒன்றுக்காக நீங்கள் அவளை வெறுக்கலாம், இன்னொன்றுக்காக அவளை நேசிக்கலாம் என்று சொன்னார்கள். அவளிடத்திலே அழகு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அறிவிலே சிறந்தவளாக இருக்கலாம். அவளிடத்திலே அறிவு இல்லாமல் இருக்கலாம், குழந்தை வளர்ப்பிலே அவள் கெட்டிக்காரியாக இருக்கலாம். ஆக ஒன்றில்லாவிட்டால் ஒன்று இருக்கும் அவளிடத்திலே. இந்த நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த கோபமோ வெறுப்போ வருவதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் வெறுக்கும் ஒன்றில் இறைவன் அநேக நன்மைகளை வைத்திருக்கக்கூடும். இதை தெளிவாக புரிந்து கொண்டால் கோபம் வருவதற்கான வாய்ப்பில்லை. தவறுகள் செய்வது மனிதனுடைய இயற்கை. ஆகவே இந்த பொறுமையும் மன்னிப்பும் இந்த இல்வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதனையும் நாம் புரிந்து கொண்டால் இந்த இல்வாழ்க்கை மிக அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும்.